நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் வியாசர் பிராணிகளின் உயர்வு தாழ்வையும் ஞானத்தின் சிறப்பையும் சுகருக்கு சொல்லியதுதான் சேவிக்க இருக்கின்றோம். குருவின் உபதேசத்தை அடைந்த பின் தீர புருஷன் ஞானம் என்னும் தெப்பத்தை பெற்றுக்கொண்டு மூழ்கினாலும் கிளம்பினாலும் தன்னுடைய மோட்சத்திற்கு காரணமான வித்தை ஒன்றையே அடுத்தவனாய் இருக்க வேண்டும் என்று வியாசர் சொல்ல ஆரம்பித்தார். அதற்கு சுகர், அந்த ஞானம் எது? ஜனன மரணங்கள் இரண்டையும் விளக்கத்தக்க வித்தை எது? பிரவர்த்தி ரூபமான தர்மமா அல்லது நிவர்த்தியா என்று கேட்க வியாசர் அதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். காரணத்தின் சத்தை இல்லாமல் சுபாவத்தாலேயே உலகம் இருக்கிறது என்று பார்க்கும் மூடனானவன் புத்தி இல்லாதவர்களும் யுக்தி தெரியாதவர்களுமான எல்லா சிஷ்யர்களையும் சந்தோஷிக்க செய்கின்றான். அவன் எந்த ஒரு பயனையும் அடைய மாட்டான். பிரத்யட்சமாக காணப்படாததால் ஈஸ்வரன் இல்லை என்றும் அந்தந்த வஸ்துக்களின் சுபாவமே காரணம் என்றும் ஒரே உறுதியாக யார் கருதுகிறார்களோ அவர்கள் முஞ்சை என்னும் புல்லை சோதித்து அதனுள்ளிருக்கும் இதழையும் வேறு எதையும் அடைய மாட்டார்கள். இந்த பட்சத்தை பிடித்து கொண்டு சுபாவமே காரணம் என்றறிந்து விலகுகிற அற்ப புத்தி உள்ளவர்கள் க்ஷேமத்தை அடைய மாட்டார்கள். மூட செய்கை உள்ளவர்கள் மனத்தில் உதிக்கும் சுபாவவாதமானது விநாசத்திற்கே காரணமாகும். சுபாவவாதம், பரிபாவவாதம் என்ற இரண்டு வாதங்களிலும் உள்ள குற்றம் இவ்வாறு பகுத்து கூறப்படுகிறது. இந்த உலகில் உழுதல் முதலிய தொழில்களும் பயிர்களை சேர்ப்பதும் வாகனம், ஆசனம், வீடு இவைகளும் அறிவுள்ளவர்களால் சிறந்தனவாக செய்யப்படுகின்றன. தோட்டங்கள், வீடுகள், நோய்கள், மருந்துகள் இவைகளை பற்றி அறிவுள்ளவர்கள் நன்றாக சொல்லுகிறார்கள். அறிவுள்ளவர்களால் இவைகள் செய்யப்படுகின்றன. அறிவானது பொருட்களுடன் சேரும்படி செய்யும். அறிவானது சேமத்தை அடைய செய்யும். அறிவில் சிறந்த லட்சணமுள்ள அரசர்கள் அறிவினால் ராஜ்யத்தை அனுபவிக்கின்றனர். பிராணிகளுக்குள்ள மேன்மையும் தாழ்வும் அறிவாலேயே காணப்படுகின்றன. வித்தையால் உண்டு பண்ணப்பட்ட பிராணிகளுக்கு இந்த உலகில் வித்தை ஒன்றே சிறந்த கதியாகும். பலவிதமான பிராணிகள் அனைத்திற்கும் ஜராயுஜம், அண்டஜம், உத்பிஜம், ஸ்வேதஜம் என்று 4 விதமான ஜென்மம் இருப்பதாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தாவரங்களை விட ஜங்கமங்கள் சிறந்தவைகள் என்று அறிய வேண்டும். சேஷ்டை என்பது அறிவின் விசேஷத்தை அறிவித்து ஜங்கமங்களை சிறந்தவைகளாக செய்யும் என்பது பொருத்தமுள்ளதுதான். 2 கால்கள் உள்ளவைகள் என்றும் பல கால்கள் உள்ளவைகள் என்றும் ஜங்கமங்களை 2 விதமாக சொல்லுகிறார்கள். பல கால்கள் உள்ள பிராணிகளை விட 2 கால்கள் உள்ள பிராணிகள் எல்லாம் சிறந்தவைகளாகும். 2 கால் உள்ள பிராணிகளையும் பூமியில் உள்ள மானிடர்கள் என்றும் ஆகாயத்தில் சஞ்சரிப்பவைகள் என்றும் 2 விதமாக கூறுகிறார்கள். அவைகளில் பூமியில் சஞ்சரிப்பவைகள் சிறந்தவைகள். அவைகளே அன்னங்களை புஜிக்கின்றன. பூமியில் இருப்பவைகளையும் மத்திய மங்கள் என்று அதே போல உத்தம மங்கள் என்றும் 2 விதமாக சொல்லுகிறார்கள். தம் ஜாதிக்குரிய தர்மங்களை செய்யும் காரணத்தால் மத்தியமங்களும் சிறந்தவைகளாகும். மத்தியமங்களும் தர்மத்தை அறிந்தவைகள் என்றும் அறியாதவைகள் என்றும் 2 விதம் என்று சொல்லுகிறார்கள். அவைகளில் தர்மம் அறிந்தவைகள் காரியங்களை அறிந்த காரணத்தால் சிறந்தவைகளாகும். தர்மமறிந்த பிராணிகளும் வேதமறிந்தவைகள் என்றும் அறியாதவைகள் என்றும் 2 விதம் என்று சொல்லுகிறார்கள். அவைகளில் வேதம் இவர்களிடம் நிலை பெற்று இருத்தலால் வேதமறிந்தவர்கள் சிறந்தவர்கள். வேதமறிந்தவர்களும் வேதத்தை ஓதுவிப்பவர்கள் என்றும் அது இல்லாதவர்கள் என்றும் 2 விதம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களில் எல்லா தர்மங்களையும் அறியும் காரணத்தால் ஓதுவிப்பவர்கள் சிறந்தவர்கள்.
தர்மங்கள், அவைகளின் பயன்கள், இவைகளுடன் வேதங்கள் அவர்களாலேயே அறியப்படுகின்றன. வேதங்கள் யாவும் தர்மங்களுடன் ஓதுவிப்பவர்களிடமிருந்து வெளியாகின்றன. ஓதுவிப்பவர்களும் ஆத்மாவை அறிந்தவர்கள் என்றும் அல்லாதவர்கள் என்றும் இரு வகையர் என்று கூறுகிறார்கள். அவர்களில் பிறப்பில்லாமைகளை நிச்சயம் செய்த காரணத்தால் ஆத்மாவை அறிந்தவர்கள் உயர்ந்தவர்கள். பிரவர்த்தி நிவர்த்தி எனும் இரண்டு தர்மத்தை யார் அறிகிறானோ அவன் பொதுவாக எல்லாம் அறிந்தவன். அவன் அனைத்தையும் விசேஷமாய் அறிந்தவன். அவன் உண்மையான அனுகிரகம் உள்ளவனும் பழுதில்லாத சங்கல்பம் உள்ளவனும் உண்மை பொருளானவனும் பரிசுத்தனும் ஈஸ்வரனும் ஆகின்றான். சப்த பிரம்மத்தில், அதாவது வேதத்தில் நல்ல சாமர்த்தியம் உள்ளவனும் பரபிரம்மத்தில் நிச்சயம் செய்து கொண்டவனும் தர்மத்தின் அறிவில் உறுதி உள்ளவனுமான அவனை தேவர்கள் பிராமணன் என்று அறிகிறார்கள். யக்னத்திலும் தேவதைகள் இடத்தில் இருப்பதும் உள்ளிருப்பதும் வெளியில் இருப்பதுமான பிரம்மத்தை அறிகிறவர்களை பூஜிக்கிறோம். அவர்கள் தேவர்கள், அவர்கள்தான் பிராமணர்கள். இந்த உலகம் அனைத்தும் காரணத்துடன் கூட அவர்களிடம் வைக்கப்பட்டதாய் இருக்கிறது. அவர்களுடைய பெருமைக்கு ஒப்பானது ஒன்றும் இல்லை. அவர்கள் உற்பத்தி, இருப்பு, முடிவுகளையும் கர்மங்களையும் முழுமையும் மீறி சென்று 4 விதமான பிராணிகளை அனைத்திற்கும் ஈஸ்வரர்களும் சுதந்திரான சாமர்த்தியம் பெற்றவர்களுமாக இருப்பார்கள் என்று கூறுவதோடு இந்த அத்தியாயத்தை வியாச பகவான் பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.